ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைட்டிங் பார்டர் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெஸ்ட்டில் கிளிக் பண்ணி அப்புறம் வீடியோஸ் பார்த்து தெரியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் யாரும் வந்து வேலைக்கு போக முடியாது, வீட்டில் உட்காந்து ஏர்னிங் பண்ணுற ஒரு நல்ல ஆன்லைன் ஜாப் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் நானே உங்களுக்கு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டு எவ்வளோ பெருசாக இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு எவ்வளோ பேர் நேம் போர்டு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வந்து ஒரே ஒரு சிங்கிள் கார்ட்போர்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்த கார்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு அதில் என்ன ஃபாண்ட் எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலால் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டரோட ஃபாண்ட் வந்து கரெக்டான சைஸில் இருக்கணும்னா மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஃபாண்ட்டை வரைய போகணுமோ அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வச்சுருக்க கத்தியை யூஸ் பண்ணி இந்த லெட்டரை எப்படி வரைஞ்சிங்களோ அந்த பென்சிலில் வரைஞ்சிருக்க அந்த லைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா எம்மு கிட்ட தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிசு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அது மேலே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஆகிடும். எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த ஃபாண்ட்டை பிடிச்சிருக்கு, நான் இதுவே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே போல் ஒரு பாக்ஸ் ஒன்று எம்டி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதோட பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் மாரி இருக்கும், இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 2 பக்கம் டோர் மாரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் டோர் இருக்கும். இந்த இடத்துல பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டை கட் பண்ண போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பொருந்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்சிலால் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மிச்சம் இருக்க பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க டோரையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கேப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபாண்ட் போர்டு கரெக்டாக வந்து பொருந்ததா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே பொருந்துது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க கார்ட்போர்டு பாக்ஸில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் இதே பொருள் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் எடுத்துக்கோங்க. இந்த லைட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி ஸ்டிக் லைட் எடுத்துக்கோங்க, ஒயிட் லைட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் மெயின் ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டிருப்போம். அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் ஒயரை வந்து அதுக்குள்ளே உள்ளே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க ஸ்ட்ரிப் லைட்டில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த 2 லைட்டையும் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நம்ம டிஎம்எஃப் போர்டை வந்து அந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து அதை ஒட்டிடும், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமும் ஒட்டிடும். அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் மேலேருந்து கீழே விழும்போது வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தேன் எங்கெங்கெல்லாம் வந்து ஒட்டியிருக்கணும் அந்த இடத்துல இன்னொரு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஓவராலிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட் போர்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு போகிறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்ட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் பேட்டரி சுவிட்ச் போடுற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வால்ட் அடாப்டரில் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி சுவிட்ச் போடுற டைப்பில் ரெடி பண்ணிக்கிறேன். அதாவது மெயின் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் போட்டால் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை நான் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணியாச்சு. வாவ், ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் ட்வின்ஸ் மேக்கர் ஃபேமிலி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் கூட எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இனிஷியல் கூட எழுதிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்வின்ஸ் மேக்கர் ஃபேமிலியும் நான் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டிங் மாடி எப்படி ரெடி பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு நீங்கள் கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டிலோட ஷோகேஸாக கூட வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ ஒவ்வொரு வீடியோ ஸ்மார்ட் பண்ணி வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அது ஆன்லைன் ஜாப் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான கான்டாக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நானே உங்களுக்கு சொல்லுவேன்.